மீண்டும் ஒரு ஓய்வு நாட்பொழுதில் சபையாராகி உங்கள் யாவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனானவர் நாம் செய்கிறதான ஆராதனையிலே மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இந்த ஆராதனை வழி நடத்துபவரையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே நாம் செய்கிறதா இந்த ஆராதனையிலே நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரை ஆராதிக்க நீர்தாமே ஆண்டவரை கிருபை பாராட்டுவீராக. எல்லா பொல்லாத கற்பனைகளையும் உணர்வுகளையும் சிறுகளையும் விட்டு அகற்றி போட்டு ஆராதனைக்கு விதமாக கிறிஸ்தர் எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு தேவன் தாமே மோடி கூட இருந்து இந்த ஆராதனையில் உண்மை உண்மையாய் துதிப்பதற்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் எம்மை சூழ்ந்து கொள்வதாக. நீர்தாமே ஆராதனையில் எம்மை வழிநடத்துவீராக. எல்லா காரியங்களையும் உடைய கருத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்போது நாம் நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்வோமாக. என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பிளவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பிளவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பதானீர், எதற்கு பயமில்லை. இயேசு ராஜா என்பதானீர், எதற்கு பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுவீர நேரங்களில் வேலன் தந்தீரையா. நினைத்து பார்த்துமா, அவர் புது பலனை தந்திருக்கிறார். வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய்,
தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. ஆண்டவரே, அம்மா ராஜனே, எல்லோரி, எல்லோரி, என்னை கண்ட தெய்வமே, எல்லோரி, எல்லோரி, என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனேப்பா. நாம் நம்முடைய ஆராதனை குழுவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. நல்லதொரு ஆராதனை வேளையை நாம் கடந்து வந்தோம். அப்பொழுதும் நாம் எப்போது தேவனை கனம் பண்ணுவது என்பதை குறித்து நம்முடைய போதகர் வினோதன் அவர்கள் நமக்கு இன்றைய நாட்களில் பிரசங்கத்தை எடுக்க உள்ளார். அந்த பிரசங்கத்தோடு நாம் கேட்டு அதன்படி வாழ நம்மை தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போமாக. ஆமென். இந்த நாளுக்குரியதான தலைப்பு கர்த்தரை கனம் பண்ணுங்கள், ஓனரிங் காட். இந்த நாளில் கர்த்தரை எதன் மூலமாய் கனம் பண்ண முடியும்? இந்த கனம் பண்ணுதல் கர்த்தரை என்று சொல்லுகிறதான காரியம் ஒரு பெரிய தலைப்பு, பைபிள் இருக்கிறதான ஒரு பெரிய தலைப்பு. ஆகவே எல்லா பகுதியும் தொடுவதற்கு நேரம் போதாது. ஆகவே குறிப்பிட்ட ஒரு அரை மணி தியாலத்துக்குள்ள கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறபடியா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த இந்த சபை மிஸ் பண்ணி இருக்கிறதும் சமூகத்துக்கு இருக்கிறதான ஒரு பெரிய சவாலாக இருக்கிறபடியான இந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எதில் நம்ம கனம் பண்ண போகிறோம்னா, கர்த்தருக்கு கொடுப்பதின் மூலமாக கனம் பண்ண வேண்டும். இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்க நான் உயிரோடு இருக்கிறேன்ட்டு? கையை கீழே போட்டவங்கலாம் உயிரோடு இருக்கிறோம். கையை நல்லா சொல்லுவோம். சுவாசத்தோடு இருக்கிறோம், வாழ்றோம். ஆமென். யார் நிலைன்னா ஆண்டவர் நிலை வாழ்றோம். இன்னைக்கு சுவாசம் இருக்குது அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்தபடியா. இன்னைக்கு உயிரோடு நான் இருக்கிறேன் என்றால் எத்தனையோ ஆபத்து வந்துச்சு, எத்தனையோ விபத்து வந்துச்சு, எத்தனையோ வியாதி வந்துச்சு, எத்தனையோ காரியங்களுக்கு நாங்கள் ஆளாகணும். பசத்துல தப்பிச்ச சந்தர்ப்பங்கள் எத்தனையோ உண்டு. இவைகள் அத்தனை மத்தியிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னை கொண்டு வந்து இந்த நவம்பர் மாதத்தில் முதலாவது வாரத்தில் நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா நான் அல்ல, அவர் செய்த செயல்களாலே நான் இன்னைக்கு வாழ்றேன். ஆக இந்த காலை வேளையிலே உங்களிடத்துல நான் பேச போகிறதான காரியம், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், பிறகு நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு பின்பு அவர் மீண்டும் நமக்கு என்ன செய்கிறார் என்பதான காரியத்தை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த நாளில் சுவாசம் எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆக்சிஜன் மெஷினை போடலை, சுவாசம் தானா எடுக்கிறதுக்குரியதான வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். சில பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தா, அல்லது கோவிட் காலத்தில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த சிலிண்டர் வச்சுருப்பாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர். அவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் எத்தனையோ பேர் செத்து போனாங்க. வயது போனவர்களுக்கு கொடுக்காம வாலிபர்களுக்கு மாத்திரம் அந்த ஆக்சிஜனை கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. இவங்க வயது போனவங்க தானே ரொம்ப லேட்டு, அவங்க போயிட்டா பரவாயில்லன்ட்டு அவங்களுக்கு கொடுக்காம வயது போன வாலிபர்களுக்கு, இந்த வயது போனவர்கள் அல்ல வாலிபர்களுக்கு மாத்திரம் கொடுத்து காப்பாற்றினதான எழுத்துக்களும் சரித்திரத்தில் பதிந்தது கடந்த காலங்களிலே. ஆகவே இந்த ஆக்சிஜன் நமக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த சுவாசம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு இவ்வளோ சுவாசம் எடுப்பதுக்கு கொடுப்பாரா அந்த கிருபை? ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 hour இருப்பமா இருந்தால், 1 மணி நேரம் இருப்பமா இருந்தால் எவ்வளோ காசு கட்டணும் அந்த ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஒரு காசும் கட்டாமல் சுவாசிப்பமா இருந்தா அது யார் கொடுத்ததுன்னா கையை நல்லா சொல்லுவோம்,
கர்த்தரே எனக்கு சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமாண்டவரே அதை ஆமோதிக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சிருஷ்டித்தது யாரு? நான். உன்னை உருவாக்கினது யாரு? நான். உன்னை மீட்டு கொண்டது யாரு? நான். உன் பேரை சொல்லி அழைச்சது யாரு? நான். எல்லாமே செய்தது யாருன்னா, தானா ஒண்ணு நடக்கல. கையை நல்லா அசைச்சு சொல்லுவோம், தானா ஒண்ணு நடக்கல. எல்லாமே எனக்காக ஒரு தெய்வம் செய்த காரியத்தின் நிமித்தம் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், சொல்லுவோமா? ஆமேன். அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காராம்? சிருஷ்டித்தவர். ஆண்டு சொல்றா, உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை மீட்டு இருக்கிறேன், உன் பெயர் சொல்லை அளித்திருக்கிறேன். இது செய்தது நான் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். தம்முடைய ஜனங்களோடு உறவாடுகிறார், தம் ஜனங்களோடு. ஆகவே உங்க இஷ்டத்தின்படி வாழ்றதை விட என்னுடைய இஷ்டத்துக்கு நீங்க வரணும். ஏன்னா நீங்க உங்களுக்குரியவர் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிப்பீங்களா இருந்துச்சுன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் மட்டும் வாசிக்கும் போது அந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்லுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் கிரயத்துக்கு காசு கொடுத்து வாங்கிட்டேன். காசுன்னா சாதாரண காசு இல்ல, ரத்தம். அடையாளமாக இந்த நாள்ல நினைவு கூற போகிறோம். இந்த ரத்தத்தை சிந்தி, I have shed my own blood for you. I paid the price. நான் உங்களுக்காக எல்லாம் செலுத்தி நான் வாங்கியிருக்கிறேன். நீங்க உங்களுக்குரிய ஆள் இல்ல. ஒரு காலத்துல உங்களுக்குரிய ஆளா இருந்தீங்க, உலகத்துக்குரிய ஆளா இருந்தீங்க. ஆனா நான் ரத்தம் சிந்தி உங்களை எனக்கு சொந்தமா மாத்திட்டேன். ஆகவே நீங்க உங்களுக்குரியவர் அல்ல. உங்க சரீரம் நான் என்னுடைய தேவ ஆவியானவர் தங்குற ஆலயம். If anyone destroys the temple of God, God will destroy him. The temple of God is holy. You are such a temple. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். என்னுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அது தேவாலயம். கல்வாரி சென்டர்ல நீங்களே தேவாலயம். நீங்களே தேவாலயம்னா யாரு? உங்களுடைய சரீரமே தேவாலயம். தேவ ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து அவர் வாழுகிறார். ஆகவே இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், நீங்க உங்களுக்குரியவர் அல்ல, நீங்க அவருக்குரியவர். எபேசியர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களான உண்டானது அல்ல, இது தேவன் கொடுத்த கிஃப்ட், தேவன் கொடுத்த ஈவு. ஆகவே இதுவும் உங்களுக்குரியதல்ல. இந்த ரட்சிப்பு யார் கொடுத்ததுன்னா, நான் உங்களுக்காக கொடுத்தது. இந்த ரட்சிப்பு என்கிறதான வார்த்தை ஆங்கிலத்தில் செல்வேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த செல்வேஷன் என்கிறதான ரட்சிப்புக்குள்ள எல்லாமே உள்ளடங்குது. ஒரு பெரிய பேக்கேஜ். அது உள்ள எல்லா ஆசீர்வாதமும் அதில் இருக்குது. அது இம்மைக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, மறுமைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல வார்த்தை தான் சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அதுல எல்லாமே இருக்குது. அது இம்மைக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, மரித்த பின்பாக ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது, அதுக்கும் இதான ஆசீர்வாதத்து இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்குது. இதையும் யார் கொடுத்ததுன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபையினாலே, ஈவினாலே நமக்கு கொடுத்ததான ஒரு காரியம். ஆகவே எல்லாமே ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்ச மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்குதுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு எல்லாம் சொல்ல முடியுமா? நமக்கு எல்லாமே இயேசு கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இன்னைக்கு எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்காக இரத்தமும் கூட அவர் சிந்தி, உயிரையும் கூட கொடுத்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். அதுக்கு மேல அவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
பைபிள் சொல்லுது, பிதா தம்முடைய குமாரனை நமக்கு கொடுப்பதின் மூலமாக அன்பை செலுத்தினார். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. He gave his best. அவரிடத்துல இருந்து சிறந்ததையே கொடுத்து விட்டார். அப்போ பவுல் சொல்றார், பிதா இயேசுவானவரையே நமக்கு கொடுப்பாரா இருந்தால் மற்ற அனைத்தையும் கொடுக்க மாட்டாரோ? நிச்சயம் கொடுப்பார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். கையை நல்லா வச்சு சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவ்வளவு காரியங்களை பெற்றுக்கொண்டதான நாம அவருக்கு இன்னும் கொடுக்காம இருக்க இயலாது, கொடுக்க வேண்டும்னு அவருடைய எதிர்பார்க்கிறார். நீங்க வாசிப்பீங்களா அந்த ஆதியாகமம் புத்தகத்துல 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் மட்டும் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. ஒரு முக்கியமான நிகழ்வில் ஏற்படுகிற தீர்மானமும் நடைபெறுகிறது. கவனிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஹை பிரீஸ்ட், ஒரு பிரதான ஆசாரியனுக்கு தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றிலையும் தசம பாகம் கொடுத்தான். இந்த வார்த்தை தசம பாகம் என்கிறதான வார்த்தை முதலாவது பைபிள்ல பதிவு செய்யப்படுறதான இடம் தான் இந்த இடம். அவர் சொல்றார், அந்த மெல்கிசேதேக்கு சொல்றார், ஆண்டவர் உனக்கு சத்துருக்களின் மேலே ஜெயத்தை கொடுத்தார், உனக்கு இவ்வளவு காரியங்களில் வெற்றியை கொண்டு வந்தார். இது நீ பெற்றுக்கொண்ட காரியம் அல்ல, உனக்காக ஒருவர் செயல்பட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து அனுபவித்ததான இந்த ஆபிரகாம் யாரும் சொல்லல தசம பாகம் கொடுங்கன்ட்டு. அந்த காலத்துல நீதி நியாய சட்டங்களும் வரல. நீங்க பாப்பீங்களா இருந்துச்சுன்னா மோசேயுடைய காலத்துல தான் ஆண்டவர் தசம பாகம் கொடுக்கணுங்கிறதான ஒரு நியாய பிரமாணத்தை அறிமுகப்படுத்துறார், சட்டத்தை அறிமுகப்படுத்துறார். ஆனா இந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு 430 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ற இந்த ஆபிரகாமுடைய உள்ளத்துல ஒரு உதிரிது ஒரு காரியம், பிறக்குது ஒரு காரியம். இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர், இவ்வளவு காரியங்களுக்கு காரணமாக இருக்கிற கர்த்தருக்கு நான் சும்மா போயிட்டு நல்லவர்னு சொல்ல விருப்பம் இல்லை, அவர் வல்லவர்னு சொல்ல விருப்பம் இல்லை, வெறும் தேங்க்ஸ்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. I have to give something to him. அவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், அதன் மூலமா அவரை கனம் பண்ணணுங்கிறத உணர்வு வந்தது. அந்த உள்ளத்துல உள்ளதை வெளியில காண்பிக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் பிறப்பாக வருகிறது தசம பாகம். பைபிள் சொல்லுது, அவனிடத்துல எல்லாவற்றிலும் கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா பைபிள்ல போடப்பட்டிருக்கு 10ல் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிற ஒரு காரியம். சட்டம் வருவதற்கு முன்பாகவே ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டு அனுபவிக்கிற மனுஷன் இப்ப அமுல்படுத்துகிறார். நீ முழு பைபிள்லையும் வாசிப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 விதமான காரியத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னது? நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம், அதுதான் மோசேக்கு முன்பாக இருந்ததான காலம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம், மோசே காலத்திலிருந்து மல்கியா புத்தகத்தை மட்டும் மோசேக்கு என்னது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம். இயேசுவானவருடைய வருகைக்கு பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பட்ட காலம். இந்த 3ஐயும் மனதில் வச்சுக்கிட்டு தான் இந்த பைபிளை நம்ம படிக்கணும். இப்ப இந்த தேவதாசன் யார்? இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன காணிக்க கொடுக்கணும், ஆண்டவருக்கு என்ன ஆராதனை வர்ஷிப் பண்ணணும். பாட்டு மாத்திரம் படிச்சுட்டு போதாது, அவருக்கு ஒரு பலி செலுத்தணும், ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்கணுங்கிறதான காரியம் எந்த பாஸ்டரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல. சட்டமும் அப்படி ஒண்ணு இல்லை. ஆனா அவருடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்வாரா இருந்தா நம்ம வாங்குறது மட்டும் செய்யக்கூடாது, அவருக்கு கொடுப்பதின் மூலமாக அவரை நான் கனம் பண்ணணும், அவரிடத்துல அன்பு செலுத்தணுங்கிறத காண்பிக்க ஒரு தருவாயை ஏற்படுத்தி கொண்டார். காலவெளியில் நீங்களும் நானும் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், சட்டம் வருவதா தான் நான் அந்த விஷயத்தை செய்யணும்னு இல்லை. நம்முடைய மனசாட்சியில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் அந்நிய ஜனங்களுக்கும் தெரியும் உபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவன் மனைவி மேலே கண்ணை போடக்கூடாது, அடுத்தவருடைய பொருள் மேலே கையை வைக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாதுங்கிறது உலக ஜனங்களுடைய இருதயத்திலையும் இருக்குது. அவங்களுக்கு எந்த சட்ட புத்தகங்களும் இல்லாட்டியும் அவங்களுடைய மனசாட்சியில் இருக்குது. ஆகவே நீங்களும் நானும் ஒரு காரியம் சொன்ன பிறகுதான் செய்யணுங்கிறதான எண்ணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கு ஒரு நன்றி கடனாக, ஆண்டவரே நான் உங்களை கனம் பண்றேன்ட்டு
10% கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த காலவேளையில நமக்கு இருக்கிற பிள்ளைகள் கையை நல்லா ஓய்ச்சி சொல்லுவோம், கர்த்தர் கொடுத்தது. எல்லாம் கையை நல்லா ஓய்ச்சி சொல்லுவோம், கர்த்தர் கொடுத்தது. வேலை கர்த்தர் கொடுத்தது, வீடு கர்த்தர் கொடுத்தது, வியாபாரம் கர்த்தர் கொடுத்தது. நம்ம சொல்லிக்கிட்டே போகுமா இருந்த அந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த சபை, இந்த வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட அத்தனையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகள், கிஃப்ட்ஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாத ஆத்துமா. இன்னைக்கு எதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னுடைய டேலண்டால அல்ல. இதை குறித்து உபாகமம் புத்தகம் சொல்லுகிறது. 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்களா இருந்துச்சுன்னா சொல்லப்பட்டிருக்குது ஒரு அழகான வசனம். 8வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. பி பகுதியை வாசிப்போம். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர், பலனை உனக்கு கொடுக்கிறவர் யார்? இந்த ஆண்டவர். இன்னைக்கு எதெல்லாம் இருக்குதோ அந்த காரியமெல்லாம் யார் கொடுத்த பலன்ல வந்துச்சுன்னா, என்னுடைய தாய் தகப்பன் கொடுத்த பலன் அல்ல, என்னுடைய கல்வி கொடுத்த பலன் அல்ல, என்னுடைய வேற ஏதாவது ஒரு காரியத்தினால பெற்றுக்கொண்ட பலன் அல்ல. இன்னைக்கு எனக்கு பலன் ஒன்று இருக்கிறனால தான் எனக்கு வேலை கொடுக்குறான். நான் பலன் இல்லாம நான் வீக்கா இருப்பேனா தான் நான் வேண்டா கரையாவை ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறது வேலை செய்யற இடத்துல. என்னுடைய அறிவுக்கு ஒரு திறமை, அங்க சந்தர்ப்பம் இருக்கிறது. எனக்கு ஒரு வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கிறது. அதெல்லாம் காரணம் யாருன்னா, ஆண்டவர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலனை பெற்றதுனால தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கிறனால தான் கொஞ்சம் பொக்கெட்ல கொஞ்சம் காசு வருது. அந்த வேலை கிடைக்கிறனால தான் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பார்க்கிறேன், என்னுடைய மனைவியுடைய காரியங்களை பார்க்கிறேன், என் குடும்பத்தின் காரியங்களை பார்க்கிறேன். இதெல்லாம் யார்? பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலத்தை கொடுக்கிறது யார்னா ஆண்டவரே கொடுக்கிறா. கையை நல்லா போய் சொல்லுவோம், எனக்கு இன்னைக்கு பலன் இருக்குதுன்னா ஆண்டவர் கொடுப்பதனாலே நான் பலனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? பலனா இருக்கிற அத்தனை பேரும் நல்ல பலத்த கைகளை தட்டி, நீர் கொடுக்கிற பலத்தால் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற பலத்தால் தான் நாங்க வாழ்றோம். அதனால தாவீது நல்லா இதை அறிஞ்சு அனுபவிச்ச ஒரு மனுஷன் சொல்றாரு, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் ஆண்டவரே, நீர் என்னுடைய பலன் ஆண்டவரே. எனக்கு ராணுவ படம் இருக்குது, இங்கிட்ட இருக்கிறது குதிரை படம் இருக்கிறது, எனக்கு இருக்க மிலிட்டரி பவர் இருக்குது, எனக்கு எல்லா பொலிட்டிக்கல் நல்ல லீடர்ஸ் தலை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க இல்லை என்னுடைய பலன். நல்ல கூட்டம் ஒன்று இருக்குது, இவங்க இல்லை என்னுடைய பலன், நீரே என் பலன் சொல்றார். அதுதான் அவருடைய இருதயத்தையே தொட்டுச்சு. இந்த கால வேளையில நீங்களும் நானும் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்முடைய பலத்தால் பெற்றுக்கொண்டது அல்ல. நான் இதை ஒவ்வொரு நாளும் என் ஆத்மாவில் அல்லது என்னுடைய மனதின் ஆழத்தில் அதை உணர்கிறேன். இன்னைக்கு எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே அவர் எனக்கு பார்த்து கொடுத்த காரியமே தவிர என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய நல்லதுங்கிறதான காரியத்தினால அல்ல என்பதை நான் எப்பொழுதும் உணர்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த நாளில் இன்னைக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யத்து பலனை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். இது தானாக வந்தது அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு வெற்றி கிடைத்தால் அதுக்கு காரணம் ஆண்டவர். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா இருந்தால் அதுக்கு காரணம் ஆண்டவர். நாம் உயிரோடு இருப்போமா இருந்தால் அதுக்கு காரணம் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். அப்படியா இருந்தா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வருமான வழிகள்ல அவரை கனம் பண்ணணும். எஸ் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், நல்லது. நான் ஊழியம் செய்வதற்கு என்னுடைய கால நேரங்களை ஒதுக்கி இருக்கிறேன், நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை தாங்குகிறேன், என்னால நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்லது. முடிஞ்ச அளவு 21 நாள் ஜெபம் யாருக்கும் தெரியாம ஃபாஸ்டிங்கா இருந்து நான் ஜெபம் பண்றேன், சபைக்காக, ஊழியங்களுக்காக, நல்லது. என்னுடைய குடும்பத்துக்காக பல காரியங்களை செய்கிறேன், நல்ல மனுஷனா இருக்கிறேன், முடிஞ்ச அளவு வேத வார்த்தையின்படி வாழ்றேன். இவைகள் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டியதை 10ல் 1 கொடுத்தவரை நேசிக்கிறோமா? அல்லது நம்முடைய இன்கம் வரும்போது, நம்முடைய சேலரி வரும்போது, நம்முடைய வருமான வழி வரும்போது முதல்ல எங்க அதுக்கு செலவழிக்கிறோம்? ரெண்ட்டுக்கு காசு கொடுக்குறோமா? உடுப்பு வாங்குறதுக்காகவே காசை ஒதுக்கி அதை அப்படியே காரியத்தை அதுக்கு அனுப்பிடுறோமா? அல்லது சீட்டுக்காக நம்முடைய பணத்தை ஒதுக்கிடுறோமா?
அல்லது மெடிக்கல் தேவை ஒன்று இருக்குது, அதுக்காக என்னுடைய பணத்தை நான் ஒதுக்கிடுறேனா, அல்லது என்னுடைய வருமான வழியில கொஞ்சமா இருந்தாலும் மிஞ்சமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிலாங் டு காட், ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்லி நான் கொடுக்கிறேனா? ஏன்னா நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லி இருக்குது, 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பொருளாலும், நல்ல கையை வச்சு சொல்லுவாங்க, என் பொருளாலும், என் விளைவின் முதல் பலனாலும். முதல் பலன் எங்கெங்கெல்லாம் பைபிள்ல இருக்குதோ அதெல்லாம் தசம பாகத்தை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. இந்த ஆராதனையில் கனம் பண்ணுங்கினவர்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இதில் எல்லா விஷயத்துல கவனமா இருக்கேன் பாஸ்டர், இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லுவோமா இருந்தா நம்ம காலை வேளை தீர்மானம் எடுப்போம், நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். ஏன் அதை செய்ய சொல்றாருன்னா, கீழே உள்ள வசனம் சொல்லுது பாருங்க, சும்மா செய்ய சொல்லல. அப்பொழுது என் களஞ்சியங்கள், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. இதுல நம்ம கொடுத்ததுல நம்ம அவருக்கு கொடுக்கும்போது மீண்டும் அங்கிருந்து நமக்கு நன்மை தான் வருதே தவிர தீமை அல்ல. சில டைம்ல நம்ம இடத்துல சில காரியங்கள் நம்மளை விட்டு போகும்போது பெயினா இருக்கும். இது கெயின் இல்லையே, இது லாபம் இல்லையே, எனக்கு ஒரு நஷ்டமா இருக்குது, இதை வச்சா என்னென்னமோ செய்யலாமே நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க மறந்துடக்கூடாது, மீண்டும் ஆண்டோடைய வார்த்தையின்படி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அதனால நீ என்னை கனம் பண்ணணும். எல்லா விஷயத்திலையும் நீ என்ன கனம் பண்ண நான் அங்கிருந்து உன்னுடைய காரியங்களை அத்தனையும் நான் பார்த்து கொள்ளுவேன். இன்னைக்கு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அந்த 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது நீ அதை செய்யும் போது, கர்த்தரை கொடுக்கிற விஷயத்துல தசமபாகங்களை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றார் என்னது? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அரைக்காவாசி இல்லை, காவாசி இல்லை, முக்காவாசி இல்லை, பூரணமாய் நிரம்பும். அது மாத்திரமல்ல, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஓவர்ஃப்ளோவிங் பிளஸிங். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கடினமான, கஷ்டமான, சவாலான நாட்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்க அந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ உன் பொருளாலும் உன் முதற் பலனாலும் நீ என்னை கனம் பண்ணும் போது நான் உன்னை அந்நிய மக்கள் மத்தியிலே கனம் பண்ணுவேன். பட்டினி வந்தாலும், பசி வந்தாலும், பூமியில ஃபெமின், பஞ்சம் வந்தாலும் நான் உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் சொல்றார். இந்த கால வேளையில இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். முதல் பலனாலும் கனம் பண்ணணும். இன்றைக்கு நம்முடைய தேவைகளை சந்திப்பது யாருன்னா ஆண்டவர். ஆமே சொல்லுவோமா? நம்ம இந்த மாசத்துல தேவைகள் பெருசா இருக்குதா? என்ன சொல்றது, நவம்பர் மாதம் பிரவேசிக்கும் போதே காலையில் வர்றதான லிஸ்ட்டை பார்த்து எனக்கு மழை போல இருந்துச்சு. இப்பயும் மழை போல தான் இருக்குது. ஆனால் என்னுடைய மனைவி பார்த்து சொன்னேன், பெரிய சவால் பெரிய ஆசீர்வாதம், சின்ன சவால் சின்ன ஆசீர்வாதம். சவாலே இல்லைன்னா ஆசீர்வாதமே இல்லை. ஆண்டவரிடத்தை சொல்லும் போது அதை ஆண்டவரும் கேட்கிறார். நம்முடைய வீட்டில் உள்ளவர்களும் சின்ன பிள்ளைகள் இருந்து அதை கேட்கிறாங்க. ஆண்டவர் அதை கனம் பண்ணாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் கனப்படுவார். தன்னை கனம் பண்ணுகிறவர்கள் உண்டோ என்று ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில இருக்கிறதான இந்த தீவை நோக்கி உலாவி கொண்டிருக்கிறது. ஆமா, பஞ்ச காலம் இருக்குது, கஷ்ட காலம் இருக்குது, நெருக்கடியான காலம் இருக்குது. ஆனா எனக்காக ஒரு ஜனங்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள். அவர்களுடைய கனத்தை நான் பெறும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர்களை மீண்டுமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். ஆமே. முதலாவது ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரத்துல பஞ்ச காலத்துல கர்த்தர் நடத்துற விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அநேக பாஸ்டர்ஸ் மாருங்க இதை கோவிட் காலத்துல ஆதாரமா வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. அநேக காரியங்கள் இந்த புத்தகத்துல இருக்குது. இது இந்த கால வேளையில தியானிப்போம். முதலாவது ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 16வது வசனம் மட்டும். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து
சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். கைகளை தட்டி ஆமா ஆண்டவரே, அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர். பஞ்ச காலம் வாட்டி வதைக்குது, மழை இல்லாத நிமித்தம். ஆண்டவர் சொல்றார், சாரிபாத் ஊருக்கு போ எலியா, நான் அங்கே ஒரு விதவை வச்சிருக்கிறேன், அவ உன்னை போசிப்பா, அங்கதான் உனக்கு ஊழியம் இருக்குதுன்னு அனுப்புறாரு. அங்க போகும்போது விரவு பொடிக்கிட்டு இருக்கா. கண்டு சொல்றா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அதோடு விட்டாரா? விடல. சொல்றாரு, கூடவே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வா. அவளுக்கு அப்செட் ஆயிருச்சு. ஏய், கொடுக்கக்கூடிய உள்ளம் இல்லாம இல்லை, இருக்குது கொஞ்சமே தான் இருக்குது, அதை நானும் சாப்பிட போறேன், என்னுடைய பிள்ளையும் சாப்பிட போறோம். சாப்பிட்டு வாழ்றதுக்கு இல்லை, சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் சாக போகிறோம். அந்த டைம்ல தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்ன? ஓகே 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 உன்னுடைய நிலைமை அது, ஆனா நான் இப்ப சொல்றேன் கேளு. உன்னுடைய சிச்சுவேஷன் நீ பார்க்காத, இப்ப நான் சொல்ற வார்த்தை, நான் ஆண்டுடைய ஊழியக்காரன், நான் ஆண்டுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சோ உன்னுடைய சூழ்நிலை மற்றவர்கள் எல்லாருக்கும் வருது போல உனக்கு வந்திருக்கலாம், ஆனா மாற்றி அமைக்க கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் செயல்பட விதத்தை எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அதை நான் சொல்றேன், நீ போய் நீ சொன்னபடியே செய்யு. ஆனா முதல்ல பகுதியில எனக்கு கொண்டு கொடுத்துரு. உன்னுடைய வீட்டுல பஞ்ச காலம் முடிய மட்டும் பாத்திரங்கள்ல குறைவே இருக்காது. ஆண்டவர் உன்னை அற்புதமாய் போஷிப்பார்னு சொன்னபடியே அவள் போய் செய்கிறாள். செய்து அந்த ஊழியக்காரனுக்கு முதலாவது பகுதியை கொடுத்துட்டு அடுத்த பகுதி எல்லாம் தனக்காக செய்யும் போது பைபிள் சொல்லுது, அற்புதம் நடந்தது. எலியா சொன்னது போல பஞ்ச காலம் போகும் வரை ஒரு ஒரு வேலையில முடிவுக்கு வர வேண்டியதான நிமிஷங்கள் வருஷங்களாக போஷிக்க ஆண்டவர் என்ன செஞ்சார்? தம்முடைய கரத்தை வைத்தார். இந்த காலத்துல நம்ம குடும்பத்துல பொருளாதாரத்தை யார் கை வைக்கணும்னா கையை சொல்லுவேன். என்னுடைய குடும்பத்துல அற்புதம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஞானத்தில் தங்கியிருக்க போறதில்ல, அவருடைய கரம் என் குடும்பத்தை தொட்டா போதும், அவருடைய ஆலோசனை வீட்டுக்கு வந்தா போதும், சூழ்நிலை மாறும். ஆமேன். முடிந்த வாழ்க்கை சாகல சாப்பிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. அந்த கால வேளையிலே நாடு சுற்றிலும் பல காரியங்கள் நடக்கலாம். உலக நாடுகளிலே பல பல காரியங்கள் ஏற்படும் போது நமக்கு பயமும் திகிலும் வரலாம். என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகுதோன்ட்டு. இதன் அத்தனை மத்தியிலும் ஒரு குட் நியூஸ், ஆண்டவரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆண்டவரை நம்புகிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் பதற மாட்டார்கள். அவர்கள் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாயிருப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர்களுக்காக நீட்டுவார். அவர்களுக்கு மத்தியில் அதிசயம் நடக்கிறதை அந்நிய ஜனங்கள் பார்க்கும், நாமும் உணர்வோம். ஆண்டவரே இதை செய்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த காலம் வேற எங்கேயோ அல்ல, நம் மத்தியில் இருக்கிறது, நமக்குள்ளே நடக்க விரும்புகிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் first belong to God. First thing first. முதலாவது காரியம் முதலாவது. இமேஷ், இப்ப கொஞ்சம் பாருங்க, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஆண்டவருக்கு என்ன காணிக்கை கொடுக்கணும்னு நமக்கு தெரியும்.
நமக்கு ஆண்டவருக்கு என்ன ஆஃபரிங் கொடுக்கணும்னு தெரியும், ஆண்டவருக்கு என்ன நம்ம காரியங்களை செய்யணும்னு தெரியும். இதை செய்யும் போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்காரு. சில வேளைகள் நமக்குள்ள சவால் இவைகள் முகம் கொடுக்கிற விதம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னுடைய வருமானம் குறைவா இருக்குது, எனக்கு படுற பாடுகள் பலவிதமான தேவைகள் இருக்கிறதுனால எனக்கு சொல்ல முடியாது. ஆசை இருக்குது ஆண்டவருக்கு கொடுக்க, ஆனா எனக்கு இருக்கிறதான போராட்டத்தின் நிமித்தம் என்னால செய்ய முடியலங்கிறதான ஒரு நிலைமைக்கு நம்ம வரலாம். ஆனா அப்படியாப்பட்டதான காரியத்தை நம்ம அனுமதிச்சுட்டு விட இயலாது. ஏன்னா ஆதாரம் வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா சூழ்நிலை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய ஆலோசனை கொடுக்கதே தவிர நம்முடைய சூழ்நிலையில அப்படியே சாதகமாக்கிக்கிட்டு அப்படியே போறதுக்கு நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. இப்ப நம்ம சில விஷயங்களை பார்க்க போறோம். சிலருக்கு இந்து மதத்துல இருந்து வந்திருப்பீங்களா தான் விலகி இருக்கும். இப்ப படையலுக்கு பழியா பழங்கள் வந்துருச்சுன்ட்டு இதுல கிட்டத்தட்ட 10 பழங்கள் இருக்குது, நல்ல பழங்கள். எப்பல் தான் வாங்கலாம்னு நினைச்சேன், அது ரொம்ப காஸ்ட்னால இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லி நல்லதாக வாங்கிட்டு இருக்காரு. கடைசியில் அவருக்கு தான் போய் சேரணும், அவருக்கு நல்லா தெரியும். 10 பழம் இருக்குது. இந்த பழம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், வருமான வழி, நமக்கு கிடைச்சிருக்கதான நன்மை, இதெல்லாம் நமக்குரியது. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் யார் கொடுத்தது? நான் உனக்கு பார்த்து 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 கொடுத்தது. நான் உனக்கு குமாரனே கொடுப்பேனா, மற்ற கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன். இந்த 10ல் 9 நீ வச்சுக்க. கமான், 1 மட்டும் பைபிள் இருக்குது எனக்கு கொடுத்துருன்னு சொல்றார், ஒரு ரிக்வெஸ்ட் பண்றார். இது அநியாயமா நியாயமா? சொல்லுங்க நீங்க. இந்த வழக்கு நம்ம போடுவோம். இது அநியாயமா நியாயமா? 9 சொல்றாரு நீ வச்சுக்க. அது உன் பிள்ளைக்கு படிப்புக்கா, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கா, ரெண்ட்டுக்கா, மெடிக்கல் ஃபீஸா, சீட்டுக்கா, எதுக்கா இருந்தாலும் நீ கொடுத்துக்கோப்பா, இட்ஸ் பிலாங் டு யூ. ஆனா ஒண்ணு இருக்குது இல்ல, அது எனக்கு நீ கொடுக்கணும், விதைக்கணும். அப்பதான் அடுத்த போகைக்கு உனக்கு சாப்பிடலாம். அதையும் சாப்பிட்டேன்னா அடுத்த போகையில் என்ன செய்யறது? சோ உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நான் வச்சிருக்கிற டிவைன் பிளான். ஆகவே நீ என்ன செஞ்சிரு, இத எனக்கு கொடுன்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இதை கொடுக்க ஆசை இங்க வர்றதுக்கு முன்னுக்கு கைக்கு போயிடுச்சு. கைக்கு போன பிறகு நமக்குள்ள நிலைமை ஆண்டவருக்கே தெரியும் தானேன்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த பில் இருக்குது இல்லையா, அந்த பில் கட்டுறதுக்காக கணம் பண்ண வேண்டியதான அந்த பழத்தை கொடுத்து, அந்த 10ல் 1 கொடுக்க வேண்டிய நானு சீட்டு போட்டுறாரு. அப்படி செஞ்சாதான் பிள்ளைக்கு அட்மிஷன் பாஸ் பெருசா கட்டணும், அப்ப கொடுக்க முடியும். சீட்டுக்கு போட்டாச்சு. இப்ப அடுத்து பல பில் வருது. எங்க இருந்து பில் வருது? சாம்சங்ல இருந்து வருது, சிங்கர்ல இருந்து வருது. அதுல கொஞ்சம் அடுத்து எடுத்துட்டாரு. கணக்க சாப்பிடுங்க. அடுத்து பாப்பீங்களா இருந்துச்சுன்னா, வீட்டுல திடீர்னு ஒரு ஆள் சிக்காயிருச்சு, அதுல கண்ணு போகல, இதுலதான் கண்ணு போனுச்சு. அதையும் அடுத்து அடிச்சாச்சு. அடிச்சுட்டு சும்மா பாருங்க, கண்ணா நிக்கிறாரு, ஒன்றும் தெரியாத மைக்க. ஆனா பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. எனக்குரிய கனம் படுத்த வேண்டியதை நீ கவனமா ஆப்பு வைக்கிறியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா, கடை கட்ட வேண்டியிருந்துச்சு யாருக்கோ, அதுல இன்னும் கொஞ்சம் எடுத்தாச்சு. அந்த காசுல தான் அதுவும் போனுச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே சீட்டுக்கு நாளைக்கு 10ஆம் தேதி ஆச்சு, இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு கால் வரும், இல்லாட்டி ஆளே வந்துடும். அதனால சீட்டுக்குன்னு எடுத்தாச்சு. முடிச்சிட்டீங்களா? சீட்டுக்குன்னு போட்டாச்சு. இப்ப சகோதரன் கையில ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு, முக்காவாசியம் முழுங்கிட்டாரு. இப்ப ஞாபகம் வருது ஆண்டவர் கொடுக்கணும்ட்டு கொண்டு வந்து என்ன செய்யறாரு, அடிக்கிறார். இங்க கொடுப்பா. அதையும் அந்த உணர்வு வந்தாலும், உணர்வு உண்மைக்கு இடம் கொடுத்தாலும் உணர்வு என்ன செஞ்சு அதுலயும் சாப்பிட்டு பிறகு கொண்டு வந்து, நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்கள் எனக்கு செய்வார், பொருளாதார இதில் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்கு நன்மை தந்துவாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அவருடைய ஆதியிலிருந்து உள்ளதான பிரமாணம் என்னன்னா, லோ என்னன்னா, நம்ம மேல வச்ச லவ் நேல வந்ததான பிரமாணம் என்னன்னா, 9 நீ வச்சுக்க. இது எனக்கு வேணும்னு நம்ம எடுத்து ஆண்டவர் செல்விப்பாரா, அது தப்பு. என்ன ஆண்டவர் 1 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, 9ஐயும் நீ வச்சுக்கப்பா.
ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு இருக்குது, இதை கொடு. ஏன்னா இதை கொடுக்கறனால இந்த சபை பராமரிக்கப்படுகிறது, ஊழியர்கள் போஷிக்கப்படுறாங்க. ஊழியம் இல்லாத இடங்கள்ல ஊழியங்கள் உருவாக வேண்டியதான இருக்குது. எத்தனையோ ஊழியங்கள் இந்த சபை தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதமான ஊழியக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அநேக விதமான சபைகளுக்கு இந்த சபை ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படியா இருந்துச்சுன்னா இங்க வந்தா தான் இங்க வரும், இங்க வந்தா தான் இது சரியான ரீதியில் பரிபாலனை செய்யப்படணும். தேவ ராஜ்யம் இந்த சபையின் மூலமாக இலங்கை முழுவதும் ஆசியாவுக்கும் அப்பாலும் போவதுக்குரியதான காரியங்கள் நடைபெறும். ஆனா நான் என்ன செய்யறேன்? நல்லா பாடுறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், முடிஞ்ச அளவு உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மை இல்ல, 10ல் 1 முழுங்கிட்டு இருக்கிறனே. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் முதற் பலனாலும் உனக்கு வர்றதான எல்லா காரியத்தாலும் என்னை கனம் பண்ணுவாயாக. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சாப்பிட்டு கனம் பண்ணிருக்கிறோம். இப்படி முடிஞ்சிச்சுன்னா இதையும் முழுங்கிட்டு எம்டி தோலை தான் கொண்டு வந்து வச்சிடுறோம். தேங்க்யூ. மீதி எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா ஊழியக்காரங்க வச்சிருங்க, சாப்பிடுவாங்க. கைகளை தட்டி அவருக்கு அது சின்ன டைம்ல கொடுத்ததான ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டு வந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னை நீ கனம் பண்ணு, இந்த இக்கட்டான நாட்களிலே நான் உன்னை கனம் பண்ணுவேன். அன்றையிலிருந்து இன்றை மட்டும் யூத ஜனங்களை குறித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க அறிவுல சிறந்தவர்களா இருக்கிறாங்க, மிலிட்ரி பவர்ல அவங்க சிறந்தவங்களா இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க தான் கூட இருக்கிறாங்க, அநேக நோபல் பரிசுகளை பெற்றவங்கெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. தேடி பாப்பமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவ் பிக்சர் ஏதோ இருந்தாலும் கூட அவங்களுடைய உயர்வுக்கெல்லாம் உண்மையில ஒண்ணுதான், 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, குறைவில்லாம நடத்துவாருங்கிற சத்தியத்தை அவங்க வாழ்க்கையில அறிஞ்சது மாத்திரமல்ல, அதை அபியாசப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல கவனமா கொடுக்கறாங்க. அந்த நியாயத்தை அந்நிய ஜனங்கள் செய்தாலும் ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறதால நம்ம செய்ய மறந்த கனம் பண்ணாம இருப்பாரோ? கைகளை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரை வரப்போற நாட்களிலே நாங்கள் அதிகமாய் உம்மை கனம் பண்ண போகிறோம். எதன் மூலமாக? கொடுப்பதின் மூலமாக. 10 ரூபா கிடைச்சுன்னா 1 ரூபா ஆண்டவருக்கு சொந்தது. 100 ரூபா கிடைச்சுன்னா 10 ரூபா ஆண்டவருக்கு சொந்தமானது. 1000 ரூபா கிடைச்சுன்னா சொல்லுங்க கணக்கு, 100 ரூபா ஆண்டவருக்கு சொந்தமானது. 10,000 கிடைச்சுன்னா 1000 ரூபா ஆண்டவருக்கு சொந்தமானது. 1 லட்சம் கிடைக்குமா இருந்தா 10,000 ஆண்டவருக்குரியது. இப்போ 10 லட்சம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு கொடுத்து வெளிநாட்டுக்கு டாலர்ஸ்ல டீல் பண்றதுக்கு ஆண்டவர் சர்வசாதாரணமா ஸ்ட்ரேலிங் பவுண்ட் கொடுக்குறாரு, டாலர்ஸ் கொடுக்குறாரு. இனி இல்லைங்களுக்கு ரிங்கிட் என்னடமோ மணியெல்லாம் வந்துருச்சு. இப்ப மனசு பதறுது. அப்ப கொடுக்கும்போது ஓகே, இப்ப கொடுக்கும்போது அவ்வளவு பெருசு கொடுக்கலுமோ, அதுல அரைவாசி சேர்த்து கொடுப்போம், மீதி அங்கங்கெல்லாம் கொடுப்போம். அது தப்பு. இந்த சபை தான் உங்களை பராமரிக்குது, இந்த சபை தான் உங்களுக்காக ஜெபிக்குது, இந்த சபை தான் உங்களை வழி நடத்துது, இந்த சபை தான் உங்களுக்கு வழிகாட்டுது, உங்க சபைய குடும்பங்களை கட்டுவதற்கு உதவி செய்து உங்களின் மூலமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வச்சுக்க திட்டம் லோக்கல் சர்ச். அந்த சர்ச்சில் தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த சபையை தான் ஆண்டவர் வந்து சந்திப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே அந்த சபைக்கு தான் நம்முடைய முழுமையான ஆதரவை கொடுக்கணுமே தவிர நம்முடைய யோசனைகளின் படி எல்லாம் காரியங்களை செய்துட்டு நம்ம கர்த்தருக்கு தானே கொடுத்தோங்கிறதான திருப்தியில நம்ம வாழ முடியாது. அநேக வேளைகள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் பார்க்கலன்ட்டு. ஆண்டவர் பார்க்கிறார். மார்க்கு புத்தகம் 12வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் மட்டும் ஆலயத்தில் நடக்கிறத ஆண்டவர் இயேசு சுவாமி என்ன செய்தான்னு பார்ப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆண்டவர் பணத்தை பத்தி பேசுறார். சுகத்தை மாத்திரமல்ல, எழுப்புதலை மாத்திரமல்ல, மனம் திரும்புதலை மாத்திரமல்ல, பலவிதமான மறுமையை குறித்ததான போதனைகளை மாத்திரமல்ல, இறுதி காலத்தை குறித்ததான காரியங்களை மாத்திரமல்ல, இயேசு சுவாமி பணத்தை பத்தியும் பேசுறார். இந்த முழு பைபிள்லையும் பார்ப்பீங்களா கிட்டத்தட்ட 2360 தடவை
பணத்தை குறித்து பைபிள் பேசுது. இயேசு சுவாமி சொன்னதான அநேக போதனைகள்ல 15% எதை பத்தி பேசுதுன்னா பணத்தை குறித்து தான் பேசுது. பணம் நமக்கு தேவையா? பிரசங்க புத்தகம் சொல்லுது நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனா அந்த பணம் கொடுத்தவர் அவருக்கென கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான திட்டத்தை வச்சிருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, ஆலயத்துல என்ன செஞ்சார், அவர் இருக்கிற காலத்துல நடந்தது. எல்லா ஜனங்களும் பிரசங்கம் பண்றதுக்கு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தையில ஆறுதல் பெற சுகம் பெற காத்திருக்கிறாங்க. ஆனா டைம் ஒன்று இருந்துச்சு, ஆஃபரிங் டைம், டைட்ஸ் போடுற டைம். வரும்போது காணிக்கை பெட்டியை வச்சாச்சு. இப்போ ஓரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து கியூவில் போடுறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி போடுறாங்க, எவ்வளோ போடுறாங்க, எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாமா பாஸ்டர்? மற்றதெல்லாம் தான் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கறதா? ஆண்டவர் பார்த்தாருன்னு சொல்லுதே. இயேசு சுவாமியே தன்னுடைய சொந்த கண்ணால பார்த்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆவியால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட பைபிள்ல. அப்படின்னா நமக்கு என்ன ஒரு பாடம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் கொடுக்கிற காணிக்கைகளை பார்க்கிறார். அது நம்ம போடும்போது என்ன எண்ணத்தோடு போடுறோங்கிறதையும் பார்க்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு உரியதான பலனை கொடுக்க போகிறார். அவ்வளோ பேர் கொடுத்ததில்லை, ஒரு ஏழை விதவை கொடுத்தது கனம் என்றார். அமௌண்ட் இல்லை முக்கியம், இருதயம் இருக்கணும் ஆண்டவருக்கு என்ன கொடுப்பதற்கு. ஆமென் சொல்லுவோமா? அது 5000 இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும். 100 ரூபாய் கொடுப்பமா இருந்துச்சுன்னா இவ்வளவுதானா, எனக்கு 1000 ரூபாய் தானா எனக்கு வந்த வருமானம் இந்த மாசத்துக்கே? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடவுளுக்குரியதான காரியத்தையும் நான் முழுங்கிட்டேன்னா இருந்தா ஆண்டவரை கனம் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா துக்கமான விஷயம், ஆண்டவரை நான் இந்த விஷயத்துல கனம் பண்ணல. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு சுவாமி காணிக்கை போடுறதை பார்க்கிறார். ஆகவே நீங்களும் நானும் வாழ்கிறதான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பணத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஜான் வெஸ்லிங்கிறவர் பணத்தை குறித்து தான் ஒரு விதியை நியமிக்கும் போது சொன்னார், உன்னால எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரி, உன்னால எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்க முடியுமோ சேவிங் பண்ணி வை, ஆனா உன்னால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடு. நம்ம இன்புட் மட்டும் இருக்குமா இருந்துச்சுன்னா, அவுட்புட் இல்லைன்னா சரீரம் கெட்டு போயிடும். ஆனா இன்புட்டும் இருக்குது அவுட்புட் இருக்குதுன்னா ஆரோக்கியமா இருக்கும். அப்ப சபை ஆரோக்கியமா இருக்கணுமா இருந்தா, நம்முடைய பொருளாதார நிலைமையில ஆரோக்கியம் உண்டாகணுமா இருந்தா, வாங்குற நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்போமா இருந்தா, எதிர்காலத்துக்கு சேர்த்து வைப்போமா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா கொடுக்க வேண்டியதை கவனமா கொடுத்தாதான் ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போவார். இது டெஸ்டிங் டைம். ஆண்டவர் எதுலையுமே சொல்லலை என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்ட்டு, பண விஷயத்துல சொல்லியிருக்காரு, டெஸ்ட் பண்ணி பாரு நான் உனக்கு கொடுப்பேனா இல்லையான்ட்டு. ஆண்டவர் ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் ஒரு வலிமையான மனைவி கொடுத்திருக்கிறார். கொடுக்கிற விஷயத்துல நான் ஒண்ணு என்னன்னா அவர் 2 கொடுக்கிற அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். மேல மூடி போயிட்டாலும் பொக்கத்து நிறையுதுன்னு நான் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுடைய முகங்களை மாற்ற, மற்றவங்களுக்கு தேவை உள்ளவங்களை போய் சந்திக்க திட்டங்களும் அவர்களை குறித்து யோசனைகளும் அவர்களுக்காக செயல்படுறதான அபாரத்தையும் ஆண்டு கொடுத்திருக்கிறபடியா அதை செய்து கொண்டு வருகிறோம். இருக்கிறதுனால இல்ல, இருக்கிறதுல கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறார். நான் ஒரு 100 ரூபாய் காசு தம்பி கொடுப்பேன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில வேளை சந்தோஷப்படலாம இருக்கலாம். அவர் இத்தாலியிலேருந்து வந்தவர், 100 ரூபாங்கும் போது சின்ன காசா இருக்கலாம். ஆனா நான் இங்க உள்ள யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு கொடுப்பேன்னா அவர் 100 ரூபாயை அவர் சிரிப்பார், அவர் சந்தோஷப்படுறார். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுனால அவர் துக்கப்படல, நமக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 9:7 சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? உற்சாகமாய் கொடுக்கணும், மனசங்கடத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, கட்டாயத்தின் பேர் அல்ல. நம்ம கொடுக்க 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 பரலோகம் நமக்கு அபரீதமாய் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸிங். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் யாரு காரணம்னா ஆண்டவரே காரணம். இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிங்க, நேரம் போதாதனால இந்த விஷயத்துக்கு நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். மத்தேயு புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 16லேருந்து 24 மட்டும் போகும்போது சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சில காரியம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தோப்பனை கனம் பண்ணுவாயாக. அப்போ சொல்கிறான், நான் சின்ன வயதிலிருந்து நான் இதை செய்கிறேனே, என்கிட்ட ஏதாவது குறைவு உண்டா வேற அப்படின்ட்டு. ஆமாம், உனக்கிட்ட இருக்கிறத கொடுத்து ஆண்டவருக்கு என்ன, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்ன செலவழி அப்படி சொல்கிறார். அது அவனுக்கு மன சங்கடத்தை கொண்டு வந்துச்சு. காலை வேளையிலே சபையில் அநேகர் இருக்கிறோம், எல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனால் இந்த விஷயத்தில் சில வேளையில் குறைவு இருக்கலாம். வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இதெல்லாம் நல்லது 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 சொல்கிறார், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறார். இந்த சபையில், தமிழ் சபையிலே ஆராதனையிலே கலந்திருக்கிற நாம் யாவரும் எழுந்திருந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மிடத்திலே எல்லா விஷயத்திலும் நல்லோம் பிரதர், எல்லா விஷயத்திலும் நல்ல சிஸ்டர், ஆனால் இந்த விஷயத்தில் நான் குறைவாக இருக்கிறேனா
ஆண்டு சொல்றார், நீங்க என்னை கனம் பண்ணுவீர்களானால் நான் நிச்சயமாய் உங்களை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். சிங்கள சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. பாட்டு முடிஞ்சிருச்சு, சாட்சி நேரம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் பைபிள் ஸ்டடி கொடுக்க வேண்டியா இருந்துச்சு. அப்போ அவர் சாட்சிக்காக அந்த பைக்கில் சின்ன கூட்டம், ஆண்கள் கூட்டம். அப்போ அவர் முன்னுக்கு வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், நல்ல உடுப்பு உடுத்தாமல் இருந்தேன், சரியாக ஒரு வாகனம் இல்லை, வீட்டில் எந்த நாள் பார்த்தாலும் கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு தான் சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்போது ஒரு நாள் பிரசங்கம் கேட்டேன். தசம போகம் கொடுத்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவரை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவார்னு ஒரு பிரசங்கம் கேட்டேன். அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நான் வீட்டில் வந்து ஒவ்வொரு வசனங்களையும் தேடி 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 பார்த்தேன். தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் என்ன பொருத்தனை பண்ணியிருக்காருன்ட்டு நான் அதை சின்ன விஷயத்தில் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு சின்ன வருமானம் வந்துச்சு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தசம பாகம் கொடுத்தேன். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் சாப்பாட்டுக்காக கதறிக்கிட்டு இருந்தேன். இப்போ பலருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கடவுள் என்னை மாற்றிட்டார். வாகனம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் வாகனம் கொடுத்தார். வீடு இல்லாமல் இருந்தேன், சொந்த வீடு கொடுத்தார். பிஸ்னஸில் ரெண்ட்டுக்கு இருந்தேன், பல இப்போ சொந்த கம்பெனிகளும் சொந்த ஹோட்டல்களும் திறப்பதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த காலவெளியில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். கையை நல்லா வச்சு சொல்லுவோம், இந்த நெருக்கடியான காலத்திலே கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன், கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். நீங்கள் அநேகர் சாட்சி சொல்ல போகிறீங்க. இப்படி தான் இந்த பிரசங்கத்துக்கு வந்து கேட்டேன், இப்படி தான் நிலைமையில இருந்தேன், ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்தேன், அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன். பாஸ்டர் பார்த்தல்ல, கடவுளை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு அபரீதமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு வாங்குறவனாக அல்ல, என்னை கொடுக்கிறவனாய் மாற்றிருக்கிறார். நான் வாள் இல்லை, என்னை தலையாய் மாற்றிருக்கிறார். நான் கடனாளி அல்ல, நான் கொடுக்கிறவனாய் மாற்றிருக்கிறார். என்னை ஆண்டவர் அபரீதமாய் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிற சாட்சிகளை ஆண்டவர் தருணத்தை தரப்போகிறார். இந்த காரியத்துக்கு நம்மளை தருவமாக இருந்தார். கையை நல்லா உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி வாழ கர்த்தாவே நீர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல சுவாமி, இந்த வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை கொடுத்தார்களோ, தீர்மானம் எடுக்கிறார்களோ, அவர் எல்லாரையும் நீர் காண்கிறீர், எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உம்மை கனம் பண்ணும் போது உம்முடைய ராஜ்யம் வளரும் அல்லவா, உம்முடைய சித்தம் இந்த சபையின் மூலமாய் இந்த தேசத்திலும் தேசத்துக்கு அப்பாலும் செல்லும் அல்லவா. அதன் மூலமாக இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், உம்முடைய ராஜ்யமும் வளரப் போகிறது. அதற்காக எங்களுடைய இருதயத்தை தருகிறோம், எங்களுடைய இல்லத்தை தருகிறோம், எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் உமக்கென கொடுத்து உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அதை காண்கிற தேவன் அதுக்குரியதான பலனை வெளியரங்கமாய் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்லது. நாம் நல்லதொரு ஆராதனை வேளையும் அதே போல தேவனுடைய வார்த்தை எப்படி கனம் பண்ணுவது என்பதை குறித்தும், அவரை நாம் எவ்வாறான விடயங்கள் கனம் பண்ண வேண்டியது என்பதை குறித்தும் நாம் இந்த பிரசங்கத்தொடரிலே நாம் நம்முடைய போதகர் மூலமாக வந்து நாம் கற்று அறிந்து கொண்டோம். எனவே இந்த பிரசங்கத்தொடர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அமையும் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். எனவே மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் மறுபடியும் சந்திப்போமாக. ஆமென்.